உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த பர்னிங் சென்சேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, குறிப்பாக கைகளிலே, கால்களிலே, பாதங்களிலே எரிச்சல் ஏற்படுவது. த பாம் என்று சொல்லுகின்ற கைகளிலே, உள்ளங்கைகளிலே எரிச்சல், பாதத்திலே எரிச்சல் ஏற்படுகின்ற நிலையை த பர்னிங் சென்சேஷன் என்று சொல்லுவது வழக்கம். இது சர்க்கரை மிகுதியினால் ஏற்படக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது, அல்லது தேய்மானத்தினாலே ஏற்படக்கூடியதாகவும் உடல் உஷ்ணத்தினாலேயும் பித்தத்தினாலேயும் ஏற்படுகின்ற ஒன்றாக இந்த பர்னிங் சென்சேஷன், இந்த எரிச்சல் தன்மை உண்டாகிறது. இதற்கு இந்த குர்குமின் என்று சொல்லக்கூடிய குர்குமின் லாங்கா, நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குர்குமின் லாங்கா என்கின்ற மஞ்சள், கொம்பு மஞ்சள் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இது குர்குமின் என்ற வேதிப்பொருளை மிகுதியாக உள்ளடக்கி இருக்கிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும், ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற குருதியை சுத்திகரிக்கின்ற ஒன்றாகவும், குருதியை நீர்மைப்படுத்தி நன்றாக ஓடச் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த மஞ்சள் விளங்குகிறது. இதனோடு கியூமின் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய சீரகம் உடலுக்கு சீரான இயக்கத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. குடல் இயக்கமாக இருந்தாலும் சரி, நரம்புகளுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி, எலும்புகளுக்கும் பலம் தரக்கூடியதாக இந்த சீரகம் விளங்குகிறது. இந்த மஞ்சளும் சீரகமும் சம அளவு பொடித்து எடுத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று 2 வேளை நாம் உள்ளுக்கு சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே த பர்னிங் சென்சேஷன் என்று சொல்லக்கூடிய பாத எரிச்சல், உள்ளங்கால் எரிச்சல், உடல் உஷ்ணம், செரிமான சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், த இடி என்று 2 எழுத்துக்களிலே சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது ஆண்களை அவமானப்படுகின்ற வகையிலே ஏற்படுகின்ற ஒரு எழுச்சியின்மை, ஆண்மையின்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். இதற்கு காரணம் மனதிலே ஏற்படுகின்ற ஒரு அச்சம். த போன் இன்டியூஸ்ட் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். வயது காரணமாக, த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய 13, 14 என்றெல்லாம் டீன் என்று வரக்கூடிய வயதிலே ஆபாச படங்களை பார்ப்பது, ஆபாசத்தை பற்றி நினைப்பது, இப்படிப்பட்டதினாலேயும் அடிக்கடி கை முட்டிகளை பயன்படுத்தி மைதுனம் என்று சொல்லுவார்கள், விந்துவை வெளிப்படுத்துவது, அதிக அலைச்சலினாலே தூக்கத்திலே தானாக விந்து வருவது, இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்மை எழுச்சி என்பது குறைவாக இருக்கும். அதை எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவார்கள். அடிக்கடி த போன் இன்டியூஸ்ட் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி இந்த ஆபாச படங்களை பார்ப்பது, அதை பற்றி நினைப்பது என்பது இந்த போன் இன்டியூஸ்ட் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்பது வழக்கம். இதற்கு வெள்ளை வெங்காயம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. ஒரு வெள்ளை வெங்காயத்தை எடுத்து நெய்யிலிட்டு வதக்கி சிதைத்து போதிய அளவு தேன் சேர்த்து அன்றாடம் படுக்க போகும் முன் அந்த வெள்ளை வெங்காயத்தை உண்டு வருவதனாலே சில மாதங்களிலே இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்கின்ற ஆண்மையின்மை என்பது விலகி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த விந்து உற்பத்திக்கும், அந்த விந்துவினுடைய எண்ணிக்கைக்கும், விந்துவனுடைய பயணத்தன்மை என்கின்ற மொட்டிலிட்டி என்கின்ற நிலைக்கும் இந்த வெள்ளை வெங்காயம், தேன் உதவும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மலை பிரதேசங்களிலே தற்காலத்திலே, அதாவது
வெயில் காலம் முடிகின்ற நிலையிலே வெண்மையான கொத்தான பூக்களை பெற்று சாலை ஓரங்களிலே மலைச்சாரலிலே இருக்கின்ற ஒரு மரம் ஹலரினா ஆன்டிடிசென்டரிகா என்று சொல்லக்கூடிய தாவர பெயரை பெற்றிருப்பது, குடசப்பாலை என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது, குடச்சா, குர்ச்சி என்றெல்லாம் இதற்கு வேறு பெயர்கள் உண்டு. இது ஹோமியோபதி மருத்துவத்திலே இதனுடைய ரசாயனத்தை பேதியை நிறுத்தக்கூடிய, குறிப்பாக சீத பேதியை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இது மிக்க மணமுடைய மலர்களை பெற்றிருக்கின்றது. இதனுடைய மனம் ஒரு அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே உறக்கத்தை தூண்டக்கூடியதாக, குறிப்பாக தலையணை பக்கத்திலே வைத்து கொண்டு ஒரு கொத்து மலரை நாம் பக்கத்திலே வைத்து படுப்பதினாலே உறக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய இலைகள் ஆன்டிலித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இலைகளை தீநீராக நாம் பருகினாலும் சரி, இதனுடைய பட்டைகளை எடுத்து சூரணித்து அதை தீநீராக பருகுகின்ற பொழுது ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற வகையிலே சீதபேதியை போக்குகிறது. ஆன்டி டைரியல் என்கின்ற வகையிலே கழிச்சலை போக்குகிறது. ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே ஆன்டி யூரோலித்திக் என்று கூட அதை சொல்லலாம். சிறுநீரக பையிலே இருக்கின்ற கற்களை கரைக்கக்கூடிய உள்மருந்தாக திகழ்கிறது. ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே இதனுடைய தீநீர், பட்டை தீநீரும் சரி, இலை தீநீரும் சரி, பூவினுடைய தீநீரும் சரி, குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலையை அரைத்து வெட்டுக்காயங்களின் மேலே தடவுவதனாலே உடனடியாக குருதியை நிறுத்துவது மட்டுமல்லாமல் வெட்டுக்காயம் பட்ட இடம் தெரியாமல் அந்த புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடைய ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த குடசப்பாலை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு குடசப்பாலை பட்டையை பயன்படுத்தி இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய மருந்து, சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கரைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குடசப்பாலை பட்டை, இஞ்சி சாறு, நாட்டு சர்க்கரை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இந்த குடசப்பாலை செடின்றது வெண்மை நிற அழகான பூக்களை கொண்டிருக்கிறதுனால வீட்டில் அழகு காக்கவும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் அது. மல்லிகை பூக்கள் மாதிரி வெண்மை நிற பூக்கள் இருக்கும், நல்ல மணமுடைய பூக்களாக இருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இஞ்சி சாறு, இஞ்சியை அரைச்சி சாறு எடுத்து அதோட தெளிவு நீரை மட்டும் எடுத்துக்கணும். இந்த படிவத்தை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய தெளிவு நீர் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 தேக்கரண்டி அளவு இஞ்சி சாறு. இதோட நம்ம குடசப்பாலை பட்டை, அந்த செடியிலிருந்து மேல் பட்டையை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த பட்டையை சிறு சிறு துண்டுகளாக சேர்த்து போட்டுக்கலாம். மலைப்பகுதிகளில் அதிகமாக இந்த செடி காணப்படும். இந்த பட்டையை நாம கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். டிசென்ட்ரி, டயரியா, பேதி மற்றும் சீத பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த பட்டையை எடுத்து நம்ம பொடி பண்ணிட்டு அந்த பொடியை நம்ம மோரில் கலந்து குடிக்கும்பொழுது இமீடியட்டாக டயரியா அரெஸ்ட் ஆகும். உடனடியாக கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது இருக்கும். அதே போல் குடசப்பாலை இலைகளை நம்ம வெட்டுக்காயங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு அங்கே இரத்த கசிவு ஏற்படும் பொழுது நம்ம குடசப்பாலை இலையை அரைச்சி மேலே பற்றா இடும்பொழுது அந்த காயங்கள் ஆழமாகாமல் பார்த்துக்கும். அதே போல் காயங்களில் எதுவும் தொற்று ஏற்படாமல் விரைவில் காயங்கள் ஆறுற மாதிரி பார்த்துக்கும். குடசப்பாலை பட்டையோட நம்ம இப்போ இஞ்சி சாறு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். ரத்தத்தில் உள்ள டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவையும் ட்ரைகிளிசரைடு அளவையும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். ட்ரைகிளிசரைடு லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் ட்ரைகிளிசரைடோட அளவு கட்டுப்படும். அதே போல் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் இந்த மருந்து எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்களால் வலி ஏற்படும் பொழுதும் நம்ம இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கற்கள் நகரும் பொழுது ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். கற்களும் சிறு துண்டுகளாக உடைஞ்சி சிறுநீர் மூலமாக வெளியேறும்.
குடசப்பாலை பட்டை, இஞ்சி சாறு மற்றும் நாட்டு சக்கரை சேர்ந்த இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. குடசப்பாலை பட்டை, இஞ்சி சாறு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஹோலரீனா ஆன்டி டிசென்டரிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குர்ச்சி, குடஜா, இந்திரஜா என்றெல்லாம் சொல்லக்கூடிய குடசப்பாலை என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கின்ற இந்த மூலிகை குளிர் பிரதேசங்களிலே, மலைகளிலே மிக வாசனையுடைய கொத்தான பூக்களை மரம் முழுவதுமாக பெற்று நம்மை வரவேற்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய மலருடைய மனம் தூக்கத்தை எழுப்பக்கூடியதாக, தூக்கத்தை அதிகரிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய பட்டையினுடைய தீநீராக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே இது ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரையை குருதியிலே இருந்து குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக திகழ்கிறது. ஆன்டி யூரோலித்திக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பையிலே, சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற கற்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி லிப்பிடமிக் என்கின்ற வகையிலே குருதியிலே இருக்கின்ற 2 வகை கெட்ட கொழுப்புகளை, குறிப்பாக த ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பையும், த எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்பிட் என்கின்ற கொழுப்பையும் கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இவ்வித இரு கொழுப்பும் சேருகின்ற பொழுது இதய நாளங்களிலே அடைப்பு ஏற்பட்டு, இதய அடைப்பு வருவதற்கு ஒரு காரணமாக இந்த கொழுப்புகள் விளங்குவதனாலே இவற்றை இந்த குடசப்பாலை கொண்டு கரைத்து எடுப்பது என்பது நமக்கு இதய அடைப்பு வாராத வண்ணம் தடுப்பதற்கு ஒரு எளிய வழியாக விளங்குகிறது. இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது புண்களை ஆற்றுகிறது. இதனுடைய தீநீராலே வாய்க்குப்பிளிக்கின்ற பொழுது வாயிலே இருக்கின்ற பற்களை பற்றிய, நாக்கு கன்னங்களுக்குள்ளே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, மனம் தருகின்ற ஒரு குடசப்பாலை எப்படி அருமருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.